அண்ணா வர்றதை வந்து நாங்கள் திருவிழா மாதிரி தான் கொண்டாடுறதுக்கு இருக்கோம். ஏன்னா வந்து திருவிழாவை விட எங்கள் அண்ணாவை பார்க்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களுக்காக வந்த அண்ணனை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணியிருக்கோம். அவரோட கருத்துக்கள் வந்து உங்களுக்கு வரவேற்கத்தக்கதா இருக்கா, இல்லாட்டா மாத்திக்கிற மாதிரி எதனா நினைக்கிறீங்களா? இல்ல, அவரோட கருத்துக்கள் என்னைக்குமே வரவேற்கத்தக்கது தான். அதுல வந்து எந்த பிழைகளுமே கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவா யோசிச்சு எதனாலும் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிச்சு தான் அதை பேசுவாங்க. நாங்க அதுல என்னைக்குமே குறைகள் சொல்ல மாட்டோம். இப்போ உங்க தலைவரோட கொள்கையை வந்து ஒரு சில பேர் வரவேற்கிறாங்க, ஒரு சில கொள்கையில இப்படியெல்லாம் கொள்கையெல்லாம் வைக்குவாங்களா அப்படின்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொள்கையே இல்லாம வந்து கொள்ளையடிக்கிறாங்க. எங்க அண்ணன் இந்த கொள்கையை வச்சுனாலும் அவரை முன்னேற வர்றாரு. அதாவது மக்களை முன்னேற்றணும்னு வர்றாரு. கொள்கையே இல்லைன்னு சொல்லிட்டு திருடுறவங்களுக்கு மத்தியில, கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு மத்தியில எங்க அண்ணன் கொள்கையோட வந்து அவர் சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணதான் வர்றாரு. அதனால அவர் கொள்ளையடிக்கிற கொள்கை வச்சு இல்ல. தலைவர் வராரு இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? எங்க தளபதி வந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் எங்க டிஸ்ட்ரிக்ட் வராங்க. அவங்களோட நாளைய பயணம் வந்து கண்டிப்பா ஒரு வெற்றி பயணமா அமையும். நாங்க எல்லாரும் அவங்கள பாக்குறதுக்காக ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட அமைச்சர் வந்து திருச்சி வந்து என்னோட கோட்டைனாரு, அந்த கோட்டையை வந்து அடிச்சு நொறுக்கி வெளியே வந்தாரு. அதை பத்தி எப்படி அதுல இருந்தே தெரியலனா திமுக வந்து எந்த அளவுக்கு கோட்டை பலவீனமா கட்டியிருக்குன்னு. நாங்க வந்து திமுக கோட்டையை மட்டும் அசைக்கிறதுக்கு விரும்பல, எங்க டிவிகேயோட கோட்டையை தரமாக கட்டியிருக்கோம். அதனால வந்து எங்க அண்ணா வந்து எந்த கோட்டைக்கு போனாலும் அதை உடைச்சு தள்ளிட்டு டிவிகே கோட்டை தான் நல்லா நிற்கும். நாளைக்கு உங்களோட தலைவர் வராரு இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? எங்க தளபதி வந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் எங்க டிஸ்ட்ரிக்ட் வராங்க. அவங்களோட நாளைய பயணம் வந்து கண்டிப்பா ஒரு வெற்றி பயணமா அமையும். நாங்க எல்லாரும் அவங்கள பாக்குறதுக்காக ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம். அவரோட கருத்துக்கள் வந்து உங்களுக்கு வரவேற்கத்தக்கதா இருக்கா, இல்லாட்டா மாத்திக்கிற மாதிரி எதனா நினைக்கிறீங்களா? இல்ல, அவரோட கருத்துக்கள் என்னைக்குமே வரவேற்கத்தக்கது தான். அதுல வந்து எந்த பிழைகளுமே கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவா யோசிச்சு எதனாலும் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிச்சு தான் அதை பேசுவாங்க. நாங்க அதுல என்னைக்குமே குறைகள் சொல்ல மாட்டோம். இப்போ மக்கள் வராங்க, திரண்டுறாங்க, கூடுறாங்க இல்லையா, மகளிருக்கான தனித்துவமான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மகளிருக்கு என்னைக்குமே எங்க கட்சியில பாதுகாப்பு உண்டு. நாங்களாம் இவ்வளவு தூரம் பயணிக்கிறோம்னா எங்களெல்லாம் ஒரு சகோதரி மாதிரி தான் எல்லாருமே நடத்துறாங்க. அண்ணன் தங்கைகள் தன்னோட மகள்கள் மாதிரி தான் நடத்துறாங்க. அதனால எங்களோட கட்சி கூட்டத்திலேயோ எங்களோட தளபதி வரப்பையோ மகளிருக்கு எந்த இடைஞ்சலும் எந்த பாதிப்பும் இருக்காது. அதுக்கு நாங்க 100% கேரண்டி. இப்போ நிறைய கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அணி, மகளிர் இதெல்லாம் உருவாக்குறாங்க இல்லையா, உங்களதுல வந்து அந்த மாதிரி உருவாக்கி உங்களுக்குன்னு தனிப்பட்ட அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்களா? என்ன சொல்லுங்க? கண்டிப்பா எங்களுக்குன்னு தனிப்பட்ட அங்கீகாரம் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. நாங்க எங்களோட பொறுப்புகள் வாங்க போறப்ப தளபதி எந்த கட்சியிலயுமே அந்த மகளிருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நாங்க பொறுப்புகள் வாங்க போறப்பயே ஒரு ஒரு மாவட்டத்திலயுமே ஒரு குறிப்பிட்ட மகளிரை நீங்க பொறுப்பாளர்களா போடணும் அப்படின்னு தளபதி இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. அது கண்டிப்பா மகளிருக்கான ஒரு உரிமையை அந்த இடத்துல அவர் கொடுத்திருக்காரு. நாளைக்கு வரக்கூடிய பயணத்துல அது வெற்றி பயணமா இருக்குமா, எப்படி நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா தளபதிக்கு இது ஒரு வெற்றி பயணமா தான் இருக்கும். இதோட ரிசல்ட் வந்து 2026ல கண்டிப்பா தெரியும். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கீங்க? இந்த சுற்றுப்பயணம் மட்டும் போதுமா, இல்ல இல்லம் தேடி போயிட்டு வந்தவங்கள வந்து ஒரு ஒரு வாக்காளரையும் சந்திப்பீங்களா, எப்படி வந்து மேற்கொள்வீங்க நீங்க? கண்டிப்பா நாங்க எல்லாருமே தளபதியோட சுற்றுப்பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட போய் கண்டிப்பா அவங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்களுக்கு என்ன குறைகள்ன்றதையும் அதை நாங்க கேட்போம். நாளைக்கு ஃபைனலா வந்து உங்க தலைவர் வராரு, மக்கள்கிட்ட வந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்து, இப்போ ஒரு மகளிரா வந்து நீங்க வந்து மகளிருக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க? மகளிர் எல்லாருமே தளபதியோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அமைதியா பொறுமையா இருந்து அவங்களுக்கு எந்த இடைஞ்சலுமே இங்க வரப்போறது இல்ல. ஏன்னா எல்லாரும் அவங்கள வந்து ரொம்ப கவனமா பாத்துப்பாங்க. அவங்க அது மாதிரி அவங்களும் அமைதியா இருந்து இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு போனா நல்லா இருக்கும். நீங்க தனிப்பட்ட விரதத்துல தலைவரை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? தலைவரை பத்தி என்ன சொல்றதுன்னா, அவரு தான் 26ல வரணும். அவர் வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தளபதி எப்போதுமே ஸ்பெஷல் தான். உங்க தலைவர் வராரு, இவ்வளவு கூட்டம் இப்பயே கூடி இருக்கீங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணா வர்றதை வந்து நாங்கள் திருவிழா மாதிரி தான் கொண்டாடுறதுக்கு இருக்கோம். ஏன்னா வந்து திருவிழாவை விட எங்கள் அண்ணாவை பார்க்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களுக்காக வந்த அண்ணனை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணியிருக்கோம். அவங்க ஈடுக்கு பண்ணாக்கட்டி கூட ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில மாற்று கட்சிகள் வந்து நிறைய கட்சிகள் வந்து வந்து ஆட்சி அமைச்சாங்க. உங்க தலைவர் வந்தா என்ன நடவடிக்கை எடுப்பாரு, எப்படி எதுல எதிர்பார்க்கறீங்க? முதல்ல வந்து பெண்களுக்கு மரியாதையும், பெண்களுக்கு வந்து சுய கௌரவமும் கொடுப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து இப்பவே எங்களுக்கு வந்து நிறைய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறோம். இப்போ மக்கள் வந்து எப்படி எதிர்பார்க்கறாங்க, எந்த அரசியலை வந்து உற்று நோக்குறாங்க? இப்போ வந்து ஒரு மகளிருக்கு தெரியும், ஒரு குடும்பம் நடத்துறீங்க, உங்களுக்கு என்ன எந்த மாதிரி தேவை, எந்த மாதிரி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அத மாதிரி
அப்படி பார்க்கணும்னா வந்து இப்போ திமுக ஆண்டுட்டு இருக்கு. அதிமுக ஆண்டுச்சு. இப்போ வந்து நம்ம தளபதிக்கு குடுக்குறோம். வாய்ப்பு குடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டார்கள். அவங்களும் வந்து நல்லபடியா சிறப்பா செஞ்சாங்க. அதே மாரி ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அவங்களும் நல்லா சிறப்பா செஞ்சாங்க. அதே மாரி அதே வழியில எங்க அண்ணாவும் வர்றாங்க. அதே மாரி எங்க அண்ணாவும் நல்லா ஆள்வாங்க. மக்களுக்கு தேவையானத செய்வாங்கங்கிற நம்பிக்கையில அண்ணன தேர்ந்தெடுத்துக்கிறோம். லாஸ்ட் மாநாடுல வந்து எம்ஜிஆரையும் புகழ்ந்தாரு, விஜயகாந்தும் புகழ்ந்தாரு, மற்ற தலைவர்களும் புகழ்ந்தாரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா, எம்ஜிஆர புகழ்ந்தாங்கன்னா, அவங்க நெறைய நல்லது செஞ்சிருக்காங்க. அதனால புகழ்ந்தாங்க. கேப்டன் அண்ணாவ புகழ்ந்தது வந்து, அவங்களுடைய அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க. அதனால அவங்க அத பத்தி புகழ்ந்தாங்க. மத்தவங்கள புகழ்ந்தாங்கன்னா, அது அவருடைய பெருந்தன்மை. மத்தவங்க வந்து அண்ணன திட்டி தான் பேசுறாங்க. ஆனா, அவரு மத்தவங்களையும் புகழ்ந்து தான் பேசுறாரு. அது வந்து அண்ணாவோட பெருந்தன்மை தான் சொல்லணும். மற்ற கட்சிகள் வந்து விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி வரட்டும் வரட்டும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்துல வந்துட்டாரு வந்துட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க. ஆ அவர் வரட்டும். நமக்கெல்லாம் நல்லதுதான் அப்டின்னாங்க. ஆனா, இப்போ வந்து அவங்கலாம் வந்து எங்க அவங்கள ஓரங்கட்டிடுவாரோ என்னமோன்னு அவங்க பயப்படுறாங்க. எங்க அண்ணாவ பத்தி இவ்ளோ பயப்படவே தேவையில்ல. ஏன்னா, அது ஒரு நல்லது செய்ய தான் வராரு. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா, அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. எவ்வளவோ எல்லாரும் சொன்ன டயலாக் தானே. எவ்வளவோ கோடிய விட்டுட்டு அவர் வர்றாரு. ஆனா, அவ்ளோ கோடியையும் விட்டுட்டு வர்றாருன்னா, நீங்க நல்ல ஆட்சி குடுத்துருந்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா வரப்போறது கிடையாது. அவங்க வந்து நீங்க ஆட்சி அமைக்கிறது சரியில்ல. அதனால அத மாத்தி அமைக்கணும்னு அவர் வர்றாரு. இப்போ சமீபத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவோட அமைச்சர் வந்து திருச்சி வந்து என்னோட கோட்டைன்னாரு. அந்த கோட்டைய வந்து அடிச்சு நொறுக்கி வெளிய வந்தாரு. அத பத்தி எப்படி நினைக்கிறீங்க? அதுலேருந்தே தெரியலையாண்ணா, திமுக வந்து எந்த அளவுக்கு கோட்ட பலவீனமா கட்டியிருக்குன்னு. நாங்க வந்து அ திமுக கோட்டைய மட்டும் அசைக்கிறதுக்கு விரும்பல. எங்க டிவிகேயோட கோட்டைய தரமாக கட்டியிருக்கோம். அதனால வந்து எங்க அண்ணன் வந்து எந்த கோட்டைக்கு போனாலும் அத உடைச்சு தள்ளிட்டு டிவிகே கோட்டை தான் நல்லா நிக்கும். அதனால ஏதோ சொல்லுவாங்கல்ல, பேஸ்மட்டம் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்ன்னு. அதே மாரி இருக்கிறது திமுக வந்து பேஸ்மட்டம் வீக்கு தான். ஆனா பில்டிங் எங்க அண்ணன் ஸ்ட்ராங்கு தான். இப்போ உங்க தலைவரோட கொள்கைய வந்து ஒரு சில பேர் வரவேற்கிறாங்க. ஒரு சில கொள்கையில இப்படியெல்லாம் கொள்கைலாம் வைக்குவாங்களா அப்படின்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொள்கையே இல்லாம வந்து கொள்ளையடிக்கிறாங்க. எங்க அண்ணன் இந்த கொள்கைய வச்சுனாலும் அவரு முன்னேற வர்றாரு. அதாவது மக்கள முன்னேற்றணும்னு வர்றாரு. கொள்கையே இல்லன்னு சொல்லிட்டு திருடுறவங்களுக்கு மத்தியில, கொள்ளையடிச்சுட்டு போறதுக்கு மத்தியில, எங்க அண்ணன் கொள்கையோட வந்து அவர் சம்பாதிச்ச பணத்த மக்களுக்கு செலவு பண்ண தான் வர்றாரு. அதனால அவரு கொள்ளையடிக்கிற கொள்கை வச்சில்ல. அது எங்ககிட்ட கிடையாதுண்ணா. கண்டிப்பா எங்க ஆட்சியில அது கிடையாது. மக்களுக்காக செலவு பண்ற ஆட்சி தான் எங்க ஆட்சி. அதனால வந்து கொள்கை இல்லன்னு சொன்னாலே எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா எங்களுக்கு என்ன கொள்கை கொள்கை இல்லன்னு சொல்றாங்க. முதல்ல அவங்க கொள்ளையடிக்கிற கொள்கைய விட சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்களோட கொள்கை என்னன்னு கேட்க சொல்லுங்க. நாங்க தெளிவா பதில் சொல்றோம் அதுக்கு. இப்போ மிகப்பெரிய உச்சத்துல இருந்து வெளிய வந்துட்டேன்னு சொல்லி நெறைய மேடையில வந்து சொல்லிட்டே இருக்காரு இல்லையா? நெறைய பேர் வந்து பார்த்தோன்னா, "என்னாத்துக்கு அவ்வளோ உச்சத்துல இருந்து வர சொன்னாங்க? நான் வர சொன்னேனா?" அப்படின்ற மாரி நெறைய பேர் கேள்வி கேட்கறாங்க இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உச்சத்துல இருந்து நீங்க வர சொல்லி தான் வரணும்னு அவசியம் இல்ல. அவர தூக்கிட்டு போய் வச்ச மக்களுக்காக அவரு அந்த உச்சத்த விட்டுட்டு வர்றாரு. அவர் வர்றதே பெரிய விஷயம் தான். இதுல நீங்க வர சொல்லி தான் அவங்க வரணும்னு இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து கேட்டாங்க, ஆ தம்பி வந்தா ஓகே. நல்லதுதான் வரவேற்க தைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப யார் கூப்பிட்டதுன்னு கேக்குறாங்க. பேச்ச மாத்தி மாத்தி பேசி பச்சோந்தி தானனா அவங்களே காமிச்சுக்கிறாங்க. நாங்க ஒரு பச்சோந்தி தான் அப்படிங்கிற மாரி காமிச்சுக்கிறாங்க. அத பத்தி விமர்சனம் பண்றதுக்கு இங்க யாரும் கிடையாதுண்ணா. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மகளிரா அவர் கூட பயணிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் வந்து எல்லாருமே வந்து தன் ரத்தம். அதோட வந்து சகோதரிகள், எங்க குழந்தைங்களுக்கு மாமன், தாய்மாமன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, எங்களுக்கு மகளிரா இருக்க எங்களுக்கும் பொறுப்புகள் குடுத்து, இந்த பொறுப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்களும் இந்த நாட்ல பொறுப்புகளோட நடந்துக்கணும். மகளிர் ஒதுங்கி இருக்கக்கூடாது. அப்படின்னு ஒரு அங்கீகாரம் குடுத்துருக்காங்க. அதனால நாங்க எங்க அண்ணா கூட பயணிக்கிறோம். நாளைக்கு வர மீட்டிங்னால நாகை மாவட்டம் அடுத்த கட்ட இதுக்கு போகுமா? எப்படி நினைக்கிறீங்க? அண்ணா வந்தாலே வந்து அது நாகை மாவட்டம் வந்து எப்படியும் வந்து ஓரளவுக்கு வந்துரும்ண்ணா. ஏன்னா இப்போ வந்து நாகை மாவட்டம் வந்து சுத்தமா சரியே கிடையாது. நாகை மாவட்டத்துல இருக்கவங்க பொறுப்பாளர்களும் சரி கிடையாது. அதனால அண்ணா வந்தாங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய லெவல்ல போகும். அண்ணா எப்படி அந்த இடத்துல இருக்காங்களோ அந்த அளவுக்கு நாகை மாவட்டத்தையும் கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. தலைவர் வர்றத வந்து நாங்க வரவேற்கிறோம்ண்ணா. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. எப்போ தலைவர் வருவாரு? எப்படி பார்க்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்காக நான் உட்கார்ந்து
ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கேன். தலைவருக்கு வந்து ஒரு சங்கு ஒன்று ரெடி பண்ணி தலைவரோட அது வந்து மதுரை மாநாட்டுக்கே நாங்கள் எடுத்துட்டு போனோம், கொடுக்க முடியல. அதுக்காக வந்து இப்போ கடல்ல கிடைக்கிற இந்த சிப்பி சங்கு இதெல்லாம் வச்சு ஒரு இறகு மாதிரி ரெடி பண்ணி நான் வச்சிருக்கேன். இதை தலைவர்கிட்ட கொடுக்கணும்னே, கண்டிப்பா இதை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வச்சிருக்கேன். உங்களோட கண்டிப்பா கிஃப்ட் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து சேரும். அதை நம்ம கண்டிப்பா நாங்களும் எதிர்பார்க்கிறோம்.